பண்டைய இஸ்ரவேலின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பிலிஸ்தியர்களின் ஆட்சிக்குள் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். அப்போது தேவன் ஒரு சிறப்பு குழந்தையை தருவதாக சிம்சோனின் பெற்றோருக்கு அறிவித்தார். அவர் நாசரேயன், அதாவது வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர். சிம்சோனுக்கு தேவன் அளித்த ஒரு அற்புதமான வரம் இருந்தது, மிகுந்த வலிமை. அவர் தனது தலைமுடியை ஒருபோதும் வெட்டக்கூடாது, அதுதான் அவருடைய வலிமையின் அடையாளம். அவர் தன் கைகளால் ஒரு சிங்கத்தை கொன்றார், நகரின் கதவுகளை பிடித்து தூக்கிச் சென்றார், கழுதையின் தாடை எலும்பால் 1000 பேரை கொன்றார். ஆனால் சிம்சோன் எப்போதும் தேவனின் பாதையில் நடந்தவர் அல்ல. சில நேரங்களில் தன் ஆசைகளை பின்பற்றினார். ஒரு நாள் அவர் தெலீலா என்ற பெண்ணை நேசித்தார். பிலிஸ்தியர்கள் சிம்சோனின் வலிமையின் ரகசியத்தை அறிய தெலீலாவை லஞ்சம் கொடுத்து விசாரித்தனர். தெலீலா பலமுறை சிம்சோனிடம் கேட்டாள். முதலில் அவர் பொய் சொன்னார், ஆனால் கடைசியில் அவர் தனது வலிமை தலைமுடியில் இருப்பதாக சொல்லிவிட்டார். சிம்சோன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது தெலீலா அவரது தலைமுடியை வெட்டச் செய்தாள். தேவனின் ஆவி அவரை விட்டு போனது. பிலிஸ்தியர்கள் அவரை பிடித்து கண்களை குத்தி சிறையில் சங்கிலியால் கட்டி வைத்தனர். பின்னர் ஒரு பெரிய விருந்தில் பிலிஸ்தியர்கள் அவரை அனைவரின் முன்னும் கேலி செய்ய அழைத்தனர். சிம்சோன் அப்போது தேவனை தாழ்மையுடன் வேண்டினார், கர்த்தாவே, இன்னும் ஒரு முறை எனக்கு வலிமை கொடுங்கள். அவர் அந்த ஆலயத்தின் 2 பெரிய தூண்களையும் தள்ளினார். முழு கட்டிடமும் இடிந்து அங்கே இருந்த பிலிஸ்தியர்களும் சிம்சோனும் உயிரிழந்தனர். சிம்சோன் தனது இறுதியில் வாழ்நாளில் கொன்றதை விட அதிகமான எதிரிகளை வென்றார். வலிமை, அறிவு, வரங்கள் அனைத்தும் தேவனிடமிருந்து வருகிறது. அவற்றை தன் சித்தத்திற்காக அல்ல, தேவனின் திட்டத்திற்காக பயன்படுத்த வேண்டும். Subscribe to Praise the Jesus YouTube channel.